மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே விரைமாண்பையின்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நாங்கள் இந்த பலியூடாக நன்றி செலுத்துவோம். புதியதொரு நாளிலே எங்களை வாழ வைத்து அந்த நாளினூடாக தன்னை மகிமைப்படுத்தி எங்களை அழைத்திருக்கின்றார். சிறப்பாக இந்த பலியூடாக எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சிறப்பாக யார் யாரெல்லாம் எங்களுடைய சபத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் மன்றாடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அவர்களையெல்லாம் இந்த பீடத்திலே நினைத்து கொள்ளுவோம். எல்லாம் வல்ல தந்தையினுடைய இரக்கமும் பரிவன்பும் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்த பலியூடாக எங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து நாங்களும் மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கு மேன்மை உண்டாகுக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 5,
மற்றும் 11b முதல் 12 நிறைவு பெற. நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கும் பவுலும் சில்வாவும் தீமோத்தேயும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகின்றது. ஆகவே தான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகின்றோம். உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்பு தன்மையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகின்றோம். இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகின்றீர்கள். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 இறைவசனங்கள் 1 முதல் 2, 2 முதல் 3 மற்றும் 4 முதல் 5. உங்கள் பல்லவியாக 3b. உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும்.
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 22 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவது இல்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடலென்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக அருமையான 2 வேறு அணுகுமுறைகளை இந்த வாசகங்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே, இந்த வாசகத்திலே இருந்து பார்க்கின்றது எதுவென்று சொன்னால், பவுல் எவ்வாறு தெசலோனிய மக்களை அவர் உற்சாகப்படுத்துகின்றார், அவர்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை உற்சாகப்படுத்தி இன்னும் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்விலே வாழ வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் எவற்றை நல்ல விடயங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவற்றை அவர் கூறுகின்றார். சிறப்பாக ஓங்கி வளர்ந்த உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஒருவருக்கிடையே கொண்டிருக்கின்ற அன்பை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு அவர்கள் கொண்டிருக்கின்ற மன உறுதியை பற்றியும் சொல்லுவார். துன்பத்தில் எவ்வாறு நீங்கள் சகிப்பு தன்மையோடு இருக்கிறீர்கள் என்றும், இன்னல்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது எவ்வாறு மனவலிமையோடு அவற்றை எதிர்கொள்ளுகிறீர்கள் என்றும் அவர்களை மிக அருமையாக பாராட்டி திருத்தூதர் பவுல் பேசுவதை நாங்கள் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே இதற்கு மாறாக ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை நாங்கள் பார்க்கின்றோம். மறைநூல் அறிஞரே, பரிசேயரே என்று சொல்லி அவர்களுடைய நடைமுறைகளை அவர் கண்டித்து சினம் கொண்டு
அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் புட்டு புட்டு அவர் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் செய்வது பிழை, நீங்கள் செய்து வருகின்றது ஒரு பிழையான காரியம் என்று அவர்களுக்கு நேராக அதை எடுத்து கூறி அந்த பிழையை அவர்களுக்கு உணர்த்துவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் உளவியலின் கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் பவுல் அவர்கள் ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி என்கின்ற அப்ரோச் மூலமாக, அதாவது நேர்மறையான உளவியல் அணுகுமுறை அவர் கையாளுகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மகிழ்ச்சியான வாழ்வை அவர் எண்ணத்திலே எடுத்து அவர்கள் செய்து வந்திருக்கின்ற நல்ல காரியங்களை பாராட்டி அதை உயர்த்தி அவர் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சி இன்னும் மேலோங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு அவர்களோடு உரையாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞருக்கும் பரிசேயர்களுக்கும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கண்டித்து கூறுவதன் மூலம் எதிர்மறை உளவியலின் அணுகுமுறையை கையாளுவதை பார்க்கின்றோம். நெகட்டிவ் சைக்காலஜி அப்ரோச், அதாவது எந்தெந்த விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும், எந்தெந்த விடயங்களுக்கு தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு நேராகவே அவர் எடுத்து கூறி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு முன்வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தாங்களும் விண்ணரசில் புக மாட்டார்கள், அந்த விண்ணரசில் செல்கின்றவர்களையும் அவர்கள் தடுக்கிறார்கள். தாங்கள் மட்டும் அழிந்து போவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அவர்கள் அழிவுக்கிட்டு செல்லுகின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவருடைய செயற்பாடுகளையும் அவர் நேருக்கு நேரே சொல்லுவதன் மூலம் அவர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த உளவியலுடைய அணுகுமுறையை மிக சிறப்பாக இன்றைய இந்த இரண்டு வாசகங்களும் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, நாங்களும் சந்திக்கின்ற மனிதர்களில் அல்லது நாங்கள் காணுகின்ற சம்பவங்களில் முழு மகிழ்ச்சியை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் காணக்கூடிய நல்ல விடயங்கள் பற்றி பாராட்டி நாங்கள் பேச அழைக்கப்படுகின்றோம். அல்லது பல விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே காணப்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து அவற்றிற்கு தீர்வு காண முற்பட வேண்டும். இந்த ரெண்டு அணுகுமுறைகளும் வாழ்க்கையிலே உண்மையாகவே தேவைப்படுகிறதாக இருக்கின்றது. எனவே இவை சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, வெளிவேடக்காரரை போன்று நாம் போலித்தனம் உடையவர்களாகவும் நெறிகேடு நிறைந்தவர்களாகவும் வாழாமல் உமக்கும் எம் அயலாருக்கும் நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உடல் உள நோயினால் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். மாற்றக்கூடிய துயரை மாற்றுவதற்கான ஆற்றலையும் மாற்ற இயலாததை ஏற்பதற்கான மன வலிமையையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எம் குடும்பங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம்மிடையே அன்பு, சமாதானம், விட்டு கொடுப்பு, ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற பண்புகள் மேம்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்த
எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தாதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னே தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தைக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்படும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சக திருமாதாவை, பட்சம் நிறையும் மாதாவை. துஷ்டபே வென்றவரை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.